சேதுபதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. கரெக்டாக அந்த எண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வேற ஒரு படம் மிருதன் வந்தது. அப்போ அது ஓகே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது இது தேட்டர்ஸ் கிடைக்காது பிளாப்ளான்னு சொல்லி கடைசியாக அது ஏதோ ஒன்று வந்துருச்சு. சிந்துபாத் வந்து சொல்லவே வேணாம். அது ஒரு 34 ரிலீஸ் டேட் போட்டு வெளியில் வந்துச்சு. அது இன்னைக்கு ரிலீஸ் இல்லை, நாளைக்கு ரிலீஸ் இல்லை, நாளைக்கு அடுத்த வாரம், இப்படி ரிலீஸ் டேட் மாற்றி போட்டு இன்னைக்கு ரிலீஸ்னே தெரியவே தெரியாது. அப்படியே இப்போ விட்டாதான் அப்படி சொல்லி வந்துருச்சு. சித்தாவும் அதே தான். ஃபஸ்ட் நாள்லாம் ஷோவே கேன்சல் ஆயிடுச்சு. அப்படியே ஓகே போய் அடுத்த நாள்லேருந்து பிக்கப் ஆகி திருப்பி ஸ்லோ பர்னாக விளைஞ்சி. நான் இப்போ எனக்கு இப்போ என்ன இருக்கும், ஓகே பெரிய ஸ்டாருக்கு படம் பண்ணுறோம், நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு இருக்காது. நினைக்கும் போது இது வரைக்கும் நீ பார்த்ததில் என்ன இந்த ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கே அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இவென்ச்சுவலி இன்றைக்கி அது தெரியல. அன்றைக்கி அது ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. யா ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், நீ போகாதீங்க அப்படின்ற. இல்லைப்பா அவங்க தான் டிக்கெட் வருதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. எனக்கு தானே தெரியும் அங்கே ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்மோன் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் நான் அந்த வீடியோவே விட்டேன். அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக தான் விட்டேன். பட் இன்றைக்கி அது இல்லை, கொஞ்சம் விடாமல் கூட இருந்திருக்கலாமோ அப்படிலாம். இல்ல ஆக்சுவலி அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சது.